ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயகாந்த் அவர்கள் இறந்து இன்னையோட வந்து ஒரு வருஷத்தை வந்து நிறைவடைந்திருக்கு. இந்த ஒரு வருஷத்தை முன்னிட்டு வந்து தொண்டர்களும் சரி, அதேமாதிரி அவரோட ரசிகர்களும் சரி, ஒரு ஆர்ப்பரிச்சுட்டு அவரோட மெமோரியலுக்கு வந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் எதுக்கு வந்து இவ்வளோ கிரேஸ் இருக்குது, இவருக்கோட அடுத்து வந்து இவரோட பையங்கள்லாம் எப்படி வந்து இதை வந்து பயன்படுத்திக்க போகிறாங்க, இவரோட கிரேஸ்க்கான காரணம் இறந்ததுக்கப்புறமும் எப்படி வந்து இவ்வளோ வந்து இருக்குன்றதை வந்து இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜயகாந்த் அவர்கள் வந்து இது வரைக்கும் வந்து 150க்கு மேலே படங்களை வந்து நடிச்சிருக்காரு. குறிப்பாக வந்து இவரோட ஸ்டார்டிங் படம் வந்து இனிக்கும் இளமைன்னு சொல்லிட்டு அந்த படத்து மூலமாக அறிமுகமாயிருந்தார். அதுக்கப்புறம் அவரோட கேப்டன் பிரபாகரன் மூலமாக பிரபலமடைஞ்சு அவரோட சினிமா கெரியர் ஃபுல்லாகவே வந்து ஒரு அப்னு சொல்கிற மாதிரி எல்லாமே வந்து அப் கிராஃபில் தான் போயிட்டு இருந்தது. குறிப்பாக வந்து அவர் கிராமத்து பின்னாடி உள்ள படம் ஃபுல்லாக வந்து வேறு லெவலில் ஓடிச்சுன்னு தான் சொல்லணும். வானத்தை போல் இந்த மாதிரி படத்துலலாம் அவரோட கெட்டப்பும் அதே மாதிரி நாட்டாமை இந்த படத்துலலாம் வேறு மாதிரி நடிச்சிருப்பார். குறிப்பாக சின்ன கவுண்டர் படத்தில் வந்து அவரோட நடிப்பும் சரி, அவரோட வரவேற்பும் சரி வேறு லெவலில் இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அவரோட 100வது படமான கேப்டன் பிரபாகரன் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான படமாகவும் அதே மாதிரி வேறு லெவல் ஒரு கம்பேக் மூவியாகவும் அவருக்கு வந்து கொடுத்துருந்தது. 100வது படம் இவ்வளோ பிளாக் பஸ்டர் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு வேறு லெவல் பண்ணியிருந்தார். இவரோட சினிமா ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இவர் அரசியல்லையுமே வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்து ஒரு வேறு லெவல் சம்பவமும் பண்ணியிருந்தார். இவருக்கு வந்து ஏன் இவ்வளோ தொண்டர்களும் ரசிகர்களும் இவர் இறந்ததுக்கப்புறமும் இவ்வளோ வந்து கூடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இருக்கிற அந்த சினிமா பீக்லேயே வந்து ஏழைகளுக்கும் அதே மாதிரி அவரோட ரசிகர்களுக்கும் உணவு எல்லாமே இவர் கொடுப்பாரு. முக்கியமாக வந்து அவருக்கு நிறையா வந்து உதவிகள்லாம் செஞ்சுருக்காரு, யாருக்கும் தெரியாத வண்ணம். அதனால தான் இவருக்கு வந்து இவ்வளோ வந்து ஒரு ஹார்ட்ஃபுல்லான ஃபேன்ஸ் இருக்காங்க. குறிப்பாக இவங்களோட கட்சியும் வந்து அதுக்கான முதல்வர் செயல் பண்ணிட்டு இருக்கு. குறிப்பாக அவரோட மன்றத்துக்கு போனாலே வந்து உணவு கொடுக்குற மாதிரியான செயல் திட்டங்கள்லாம் வச்சுருந்தார். அந்தளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான லீடராக தான் இருந்திருக்காரு. அவரோட கடைசி காலம் வந்து அவருக்கு வந்து சரியாக இல்லைனாலும் அவர் வந்து இருக்கிற பீக் சினிமா கெரியரில் வந்து அவர் வந்து நல்லது நிறையா பண்ணியிருக்காரு. குறிப்பாக அதில் சொல்லணுன்னா தமிழக திரையுலகங்களுக்கும் அதே மாதிரி அவர் வந்து அந்த சினிமாக்காகவும் அதை வந்து கடன்லேருந்து மீட்டு கொடுத்து திரையரங்கத்தையும் அதே மாதிரி அவரோட சினிமா கெரியரையும் உயர்த்தின அந்த கழகத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது செஞ்சுருந்தார். இது மட்டும் இல்லாமல் அவரோட 2 பசங்களில் வந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கும் இன்னொரு சினிமாவுக்கும் வந்து பறிச்சு விட்டு பண்ணார். குறிப்பாக வந்து அவர் வந்து அவரோட மகனான அடுத்த அவரோட இளைய ஜென்ரேஷன் வந்து அடுத்த படத்தையும் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் வந்து நம்ம விஜயகாந்த் வந்து ஏஐ மூலமாக வந்து காமிக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு வேறு லெவல் படமாக இருக்கும்னு நம்ம வேண்டிக்கிறோம். இப்போ வந்து எதுக்கு விஜயும் கம்பேர் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, விஜயகாந்த் அவர்களும் சரி, விஜயும் சரி அவரோட கெரியரில் வந்து நல்ல உச்சத்தில் இருக்கையில் வந்து அரசியலுக்கு வந்துருந்தாங்க. குறிப்பாக வந்து அவர் ஃபேன் பேஸ் வந்து 2 பேருக்குமே வந்து ஒரு ஈக்குவலான ஃபேன் பேஸாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். அவங்க அரசியலுக்கு வரையில் அந்த ஃபேன் பேஸ் தொண்டர்களாக அப்படியே மாறுவாங்க. அதனால் வந்து அவங்க தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் தலைவராக நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால தான் வந்து இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணி கண்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா தலைவர்களும் வந்து மெமோரியலுக்கு வந்தாலும் இன்னும் விஜய் அவர்கள் ஏன் வரலன்னு சொல்லி நிறையா கேள்வி எழுந்திருக்கும். ஏற்கனவே அங்கே கூட்டம் வேறு லெவல் பீக்கில் இருக்குது. விஜய் அவர்களும் வந்துட்டு தான் அந்த கூட்டத்தின் நெரிசல்னால யாரையும் வந்து பார்க்க அனுமதிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் அவர் எப்படி ஒரு தடவை வந்துடுவார், அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ விஜயகாந்தோட இந்த மெமோரியலை முன்னிட்டு நிறைய பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதாவது அந்த இறுதியை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க 1 இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் சொல்லிட்டு. அந்த சோகமான தருணத்துலேயும் எதுக்கு வந்து நம்ம இந்த வீடியோவை போட்டுறோன்னு சொன்னால், விஜயகாந்த் அவர்கள் தான் எனக்கு ஒரு ரோல் மாடல். அவரோட வாய்ஸ் மூலமாக தான் இந்த ஒரு சேனலையே வந்து உருவாக்கணும்னு நினச்சிருந்தேன். குறிப்பாக நஞ்சல் கூட இருக்கும் என் அன்பான நண்பர்களே, நண்பர்களுக்கு வணக்கம் அப்படின்னு அந்த மிமிக்ரியெல்லாம் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விஜயகாந்த் அவர்களோட வாய்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ளூயாக வரும். அதனால தான் வந்து சரி இதை வந்து ஆரம்பித்து நம்ம வந்து சேனலை க்ரோத் பண்ணலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். அப்புறம் என்னோடய ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அடுத்து இது வந்து சினிமாக்காகவே வந்து இந்த சேனலாக மாறிடுச்சு. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விஜயகாந்த் அவர்கள் இப்போ இல்லைன்றதை வந்து உங்களால் என்ன மாதிரி வந்து ஏற்றுக்க முடியுது? அந்த இவர் இல்லாதது வந்து எவ்வளோ சினிமாவுக்கு வந்து இழப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். குறிப்பாக நடிகர் மற்றும் அந்த திலகத்துக்கெலாம் வந்து ரொம்பவே வந்து இழப்பாக இருந்திருக்கும். நீங்கள் இதை பற்றி நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.